Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 4 determinantsல adjoint and inverse of a matrix. So, first adjoint என்னன்னு பார்க்கலாம், then அது வச்சு inverse கண்டுபிடிக்கலாம். So, நான் இங்க ஒரு matrix எடுத்திருக்கேன் capital A which is denoted as small aij and which is of order n cross n. ஓகேவா, இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, only square matrixக்கு மட்டும் தான் நம்ம adjoint கண்டுபிடிக்க முடியும். and உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், இன்வர்ஸும் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம மேட்ரிக்ஸ் சாப்டர்ல கூட படிச்சிருக்கோம். Only square matrices have inverse. ஓகேவா, ஸோ நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் of order n. ஓகேவா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு adjoint எப்படி கண்டுபிடிப்போம்? It is denoted as adj of a. ஓகேவா, adjoint of a is denoted as this and it is written as transpose of the matrix capital Aij of order same order n. ஓகேவா, where capital Aij is cofactor of the element small aij. ஓகேவா, ஸோ கோஃபேக்டர் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு எலிமெண்ட்க்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம், தென் அதை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதணும், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு adjoint கிடைக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துருக்க பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸ் என்னது, இட் இஸ் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா, தென் adjoint ஆஃப் ஏ இஸ், இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் நான் கோஃபேக்டர் எப்படி டினோட் பண்ணுறேன், கேபிட்டல் A11. ஓகேவா, ஸ்மால் A11க்கு கோஃபேக்டர் என்னது, கேபிட்டல் A11. அதே மாதிரி ஸ்மால் A12க்கு கோஃபேக்டர் என்னது, கேபிட்டல் A12. அதே மாதிரி நான் எல்லா கோஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், தென் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ஓகேவா, டிரான்ஸ்போஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் மேட்ரிக்ஸ் சாப்டரில். டிரான்ஸ்போஸ் எப்படி எடுப்போம், ரோவை நம்ம காலமாக எழுதிப்போம், தென் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிப்போம், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதிப்போம். ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் adjoint ஆஃப் A. ஓகேவா, இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏயோட adjoint இது. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2 3 1 4, இதுக்கு adjoint கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ கோஃபேக்டர் எப்படி எழுதுவோம், A11 இஸ் -1 பவர் 1 + 1 இன்ட்டு மைனர் ஆஃப் A11. ஓகேவா, மைனர் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ மைனர் நான் டேரெக்டாக எழுதிட்டேன். இந்த எலிமெண்ட்க்கு மைனர் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ரோ தட் இஸ் A11க்கு, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் delete பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் அதை நான் மைனர் எழுதிட்டேன் 4. தென் -1 பவர் 1 + 1 இஸ் 2, ஸோ -1 பவர் 2 இஸ் 1, ஸோ 4 அப்படியே வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி நான் எல்லா கோஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். கோஃபேக்டர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோவில் நம்ம நல்லாவே பார்த்தோம். ஸோ நான் டேரெக்டாக எழுதிட்டேன் கோஃபேக்டர்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கோஃபேக்டர்ஸும் வந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ adjoint ஆஃப் ஏ என்னது, நம்ம கோஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறோம்ல, அதோட டிரான்ஸ்போஸ். ஓகேவா, ஸோ adjoint நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, கோஃபேக்டர்ஸ் A11 is 4, A12 is -1, A21 is -3 and A22 is 2. ஓகேவா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது மேட்ரிக்ஸாக எழுதிக்கிட்டேன், தென் அதுக்கு டிரான்ஸ்போஸ். ஓகேவா, டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஃபர்ஸ்ட் ரோ பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ பிகம் செகண்ட் காலம். ஸோ திஸ் இஸ் த adjoint ஆஃப் ஏ. ஓகேவா, ஓகே. ஸோ ரிமார்க்கில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 தட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2க்கு நீங்கள் டேரெக்டாகவே adjoint கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ லென்த்தியாக ஸ்டெப்ஸ் போட தேவையில்லை, ஒரே ஸ்டெப்பில் நம்ம adjoint கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், கிவன் மேட்ரிக்ஸ் ஏ, அது நான் 2 டயக்னல்ஸாக பிரிச்சுக்கிறேன். இது லெஃப்ட் டயக்னல், இது ரைட் டயக்னல். ஓகேவா, ஸோ லெஃப்ட் டயக்னலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். தட் இஸ் கீழே இருக்கிற எலிமெண்ட் மேலே போயிடும், மேலே இருக்கிற எலிமெண்ட் கீழே வந்துடும். அண்ட் ரைட் டயக்னலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா, சைன் சேஞ்ச் மீன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆயிரும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா, ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இது 4 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துருச்சு பாருங்கள். அண்ட் இதோட சைன்ஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ போத் ஆர் பாசிட்டிவ், 3 இங்கே 1 இருக்குது, ஸோ போத் ஆர் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ -3 -1 பார்த்தீங்களா. ஸோ adjoint ஆஃப் ஏ நம்ம டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இது ஒன்லி ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2க்கு மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தியரம் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஓகேவா, n ஆர்டரில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது ஏ, then a into adjoint of a equal to adjoint of a into a which is equal to determinant of a into identity matrix. Okay, so this identity matrix is also of order n. Okay, என்ன ஆர்டரில் நம்ம a எடுக்கிறோமோ அதே ஆர்டரில் தான் நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் எடுப்போம். ஸோ a into adjoint of a is commutative and it is equal to determinant of a into I. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தியரம் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய கொஷின்ஸில் இது யூஸ் ஆகும். ஸோ இதோட ப்ரூஃப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், புக்கில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கலாம் நீங்கள். பட் ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பாருங்கள், ரெண்டு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a square matrix A is said to be singular if determinant of A is equal to 0. ஓகேவா, ஒன்றுமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் 0வாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அண்ட் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா, இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0 சிங்குலர், நாட் ஈக்குவல் நான் சிங்குலர். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தியரம் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் A and B are non-singular matrices of the same order, then AB and BA are also non-singular matrices of the same order. ஓகேவா, A and B are non-singular matrices means determinant of A is not equal to 0 and determinant of B is also not equal to 0. Then AB and BA are also non-singular matrices, that is அதோட determinant non-zero-வா தான் இருக்கும். And A and B are of order n. ஓகேவா, same order means ஏதோ ஒரு order nல இருக்கு. Then AB and BA are also of order n. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Then theorem 3ல என்ன கொடுத்துருக்காங்க. The determinant of the product of matrices is equal to the product of their respective determinants, that is determinant of AB is equal to determinant of A into determinant of B. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க, A and B ரெண்டு மேட்ரிசஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் டிட்டர்மினன்ட் எடுத்தாலும், தனித்தனியாக டிட்டர்மினன்ட் எடுத்து தென் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரிமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் A is non-singular matrix of order n, then adjoint of A ஓட determinant is equal to determinant of A whole power n minus 1. ஓகேவா, ஸோ இதோட மீனிங் என்னென்னா, if A is non-singular matrix of order n means determinant of A is not equal to 0. ஓகேவா, இது not equal to 0 வரணும். and A is of order n. ஓகேவா, A ஓட ஆர்டர் என்னது n. then adjoint of A, adjoint எடுத்துட்டு அதோட determinant எடுத்தோன்னா நம்ம ஹோலாக determinant எடுக்கிறோம்ல, அதுக்கு பவர் n minus 1 வரும். For example, if A is a 3/3 matrix, ஓகேவா, A is Aij of order 3 cross 3. If A is a 3 cross 3 matrix, then adjoint of A என்ன வரும், determinant of A whole power 3 minus 1 is 2. ஓகேவா, so determinant of adjoint of A is equal to determinant of A whole square. ஓகேவா, இதுதான் ரிமார்க். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தியரம்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஷனில் யூஸ் ஆகும், இல்லைனா உங்களுக்கு 1 மார்க் கொஷனில் கூட கேட்கலாம் எக்ஸாமில். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. determinant of adjoint of A is equal to determinant of A whole power n minus 1 if A is of order n. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நம்ம இன்வர்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ a square matrix is invertible if and only if determinant of A is not equal to 0, that is A is a non-singular matrix. ஓகேவா, A வந்துட்டு நான் சிங்குலராக இருந்தால் மட்டுமே நம்ம இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இன்வர்ஸ் எப்படி நம்ம எழுதுகிறோன்னா, A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே determinant எங்கே வருது, கீழே வருது. ஸோ இஃப் this is equal to 0, so 1 by 0 becomes infinity, so it is not defined. ஓகேவா, ஸோ only A inverse is defined only if determinant of A is not equal to 0, that is it is non-singular matrix. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சு தான் நம்ம இன்வர்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது. அதே மெத்தடில் தான் நம்ம எக்ஸசைஸில் சம்ஸ் போட போகிறோம். ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 4.5ல ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த adjoint ஆஃப் given மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு adjoint கண்டுபிடிக்கணும். இட் இஸ் அ 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் பார்த்தோம். ஸோ எப்படி பண்ணோன்னா, திஸ் இஸ் லெஃப்ட் diagonal and this is right diagonal. ஸோ என்ன பண்ணுவோம், லெஃப்ட் diagonal இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ adjoint of A, if this is equal to Aன்னு எடுத்துக்கிறேன், then adjoint of A is equal to இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் 4 1 and ரைட் diagonal இருக்கிற எலிமெண்ட் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் இட் இஸ் +2, ஸோ -2 ஆயிரும். இங்கேயும் +3, ஸோ -3 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த adjoint of A. ஓகேவா, ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி 2/2ல் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் தான் வரலாம், ஒரு மல்டிபிள் சாய்ஸில் தான் வரலாம். ஸோ நீங்கள் இது ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இஃப் 2 மார்க்ஸில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் போட்டு பண்ணுங்கள். தட் இஸ் A11 A12 A21 A22 கண்டுபிடிச்சிட்டு தென் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 2 அதே மாதிரி தான். ஃபைண்ட் த adjoint ஆஃப் த given மேட்ரிக்ஸ், பட் திஸ் இஸ் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிற மெத்தட் கோஃபேக்டர்ஸ். that is A11 1 plus 1 is 2 even number, so இங்கே பாசிட்டிவ் சைன் தான் வரும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் தவிர மிச்ச 4 இந்த 4 டேர்ம்ஸ் எடுப்போம் அண்ட் அதை மேட்ரிக்ஸ் பண்ணி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மினன்ட் எடுப்போம். ஓகேவா, ஸோ 3 into 1 is 3 minus 5 into 0 is 0.
ஸோ அந்த மாதிரி 3. ஸோ உங்களுக்கு கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். நான் இது ஷார்ட்கட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணி உங்களுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ A12 அதே மாதிரி தான் இந்த டேர்முக்கு எடுக்கிறேன்னா, ஸோ 1 + 2 is 3 even ஆட் நம்பர். ஸோ இங்கே மைனஸ் வரும். ஆட் நம்பருக்குலாம் மைனஸ் வரும் பிகாஸ் -1 பவர் ஆட் இஸ் -1 அண்ட் -1 பவர் ஈவன் இஸ் +1. ஓகேவா? ஸோ அதனால் நான் இங்கே ஒரு மைனஸ் சைன் போட்டுட்டேன். அண்ட் இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுங்கள். 2 × 1 is 2 -10 × -2 is -10. ஸோ மைனஸ் ப்ளஸ் 10 ஆயிரும். ஸோ இது -12. ஓகேவா? 2 + 10 is 12 and this minus. ஸோ -12. ஸோ அதே மாதிரி நான் எல்லா கோஃபேக்டர்ஸும் ஃபைன் பண்ணிட்டேங்க. தென் adjoint of A is கோஃபேக்டரோட மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ இந்த கோஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டேன். தட் இஸ் கேபிட்டல் A11 A12 A13 எல்லாம் ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டேன். தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் இஸ் வாட்? டிரான்ஸ்போஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுவோம். 3 -12 6. செகண்ட் ரோ செகண்ட் காலமாக எழுதிக்கலாம் 1 5 2. அண்ட் தேர்ட் ரோ தேர்ட் காலமாக எழுதிக்கலாம் -11 -1 and 5. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் adjoint ஆஃப் A. ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 3. இங்கே என்ன ப்ரூஃப் பண்ணணும்? நம்ம A into adjoint of A equal to adjoint of A into A which is equal to determinant of A into I. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் A நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் என்னென்ன வேணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேணும், தென் adjoint of A வேணும். ஓகேவா? ஸோ adjoint of A நம்மளுக்கு தெரியும். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா? லெஃப்ட் டயகனலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடும் அண்ட் ரைட் டயகனலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் சைன் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ adjoint of A வந்துடும். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் A உங்களுக்கு தெரியும். எப்படி எடுப்போம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A லெஃப்ட் டயகனலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம் மைனஸ் ரைட் டயகனலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 2 × -6 is -12. minus of 3 × -4 is -12. so minus +12 which is equal to 0. ஓகேவா? ஸோ determinant of A is 0. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் A into adjoint of A நம்ம எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும்? determinant of A into Iக்கு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். தென் this is equal to thisனு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பண்ணிக்கலாம். A into adjoint of A means A எழுதிட்டோம். தென் adjoint of A எழுதிட்டோம். மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? 2 × -6 -12. 3 × 4 is +12. ஓகேவா? ஸோ செகண்ட் எலிமெண்ட் இஸ் first row into second column, that is 2 × -3 is -6 plus 3 × 2 is 6. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிக்கிட்டோம். ஆன்சர் என்ன வந்துருச்சு? எல்லாமே 0 0 0. ஸோ இதுலேருந்து 0 நம்ம காமனாக எடுத்துட்டா நம்ம இப்படி எழுதிக்கலாமா? 0 வெளியே எடுத்துகிட்டு 1 0 0 1 எழுதிக்கலாம். பிகாஸ் 0 உள்ளே மல்டிப்ளை ஆகும்போது எல்லா எலிமெண்ட்டோடையும் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? மேட்ரிக்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா எலிமெண்ட்டோடையும் மல்டிப்ளை ஆகும். பட் டிட்டர்மினண்ட்டில் ஒரு ரோ இல்லைனா ஒரு காலமோடு தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ நான் 0வை எல்லா இடத்துலேருந்து காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 0 என்னது? நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ 0க்கு பதிலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் A எழுதிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் சால்வ் பண்ணணும். ஸோ என்னது? adjoint of A into A. அதே மாதிரி நான் adjoint of A ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன், தென் A எழுதிக்கிட்டேன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். எனக்கு அதே மாதிரி தான் 0 0 வருது. தென் 0 வெளியே எடுத்துட்டேன். திஸ் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ போத் தீஸ் ஆர் ஈக்குவல் டு திஸ் ஒன், தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A into I. ஸோ தீஸ் டூ ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 4. அதே மாதிரி தான் நம்ம அதே ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணணும். பட் எங்கே 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கோஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கோஃபேக்டர்ஸ் எல்லாம் A11 உங்களுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. A11 is 1 + 1 is 2 ஈவன் நம்பர். ஸோ இங்கே ப்ளஸ் சைன் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டு நம்ம மிச்சர் இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ 0 × 3 is 0 -0 × -2 is 0. ஸோ இட் இஸ் 0. ஸோ அதே மாதிரி எல்லா கோஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. தென் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. அப்புறம் அது டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? adjoint of A. ஓகேவா? நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A எப்படி? நான் along C2 பண்ணியிருக்கேன். பிகாஸ் 2 zeros இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் zeros. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் -1 into
இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டு மிச்சம் 4 டேர்ம்ஸ் நான் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 இஸ் ப்ளஸ் 1, 3 இன்ட்டு 3 இஸ் 9, மைனஸ் 2 இன்ட்டு 1 இஸ் ப்ளஸ் 2, ஸோ 9 + 2 which is equal to 11. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சைட் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தட் இஸ் a இன்ட்டு adjoint ஆஃப் a ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். a மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, adjoint எழுதியாச்சு, மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே எழுதியாச்சு, தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் இங்கே எழுதியாச்சு, தென் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், தென் செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம், அதே மாதிரி தேர்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ எல்லாமே எழுதியாச்சு, சால்வ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இது ஆன்சர் வரும். தென் இதுலேருந்து நான் 11 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்லா எலிமெண்ட்ஸ்லேருந்து நான் 11 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 11 இருந்த இடத்துலலாம் 1 ஆயிடுது அண்ட் 0லேருந்து எது காமனாக எடுத்தாலும் நோ எஃபெக்ட் ஆகும், 0 அப்படியே தான் இருக்கும். ஸோ 11 வெளியே வந்துருச்சு. இது என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ 11 எப்படி எழுதிக்கலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a, பிகாஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a is equal to 11 நம்ம கண்டுபிடிச்சோம் அண்ட் திஸ் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சைட் சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் சைட் சால்வ் பண்ணிக்கலாம். தட் இஸ் adjoint ஆஃப் a இன்ட்டு a. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும், இதே ஆன்சர் தான் வரும். 11 காமனாக வெளியே எடுக்கலாம். தென் என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த மேட்ரிசஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் 5th கொஷின். a மேட்ரிக்ஸ் நான் எடுத்திருக்கோம். 2 - 2 4 3. ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு adjoint ஆஃப் a. ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுது? இன்வர்ஸ் கேன் பி ஃபைண்ட் இஃப் இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நான் சிங்குலராக இருக்கணும். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ தான் இன்வெர்ட்டிபிளாக இல்லையான்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? இன்வர்ஸ் இருக்கான்னு இல்லையான்னு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a 2 × 3 6, minus 2 into 4 is plus 8, that is 14. So it is not equal to 0. So இதுக்கு inverse கண்டுபிடிக்கலாம். It is non-singular matrix. ஓகேவா? நெக்ஸ்ட் adjoint ஆஃப் a கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு adjoint நம்மளுக்கு தெரியும். 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் டயகனலாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம் அண்ட் ரைட் டயகனலாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் சைன் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ adjoint வந்துருச்சு. தென் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் 1/14. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a is 14 and adjoint of a is this matrix. ஸோ பாருங்கள், இந்த 14 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் எந்த யூஸ் ஆக போகிறதில்ல, பிகாஸ் டிவைட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால நான் இது வெளியே வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ உள்ளே 14 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, 14ஓட மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே டிவைட் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இங்கே அந்த மாதிரி சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இதோடு விட்டாச்சு. நெக்ஸ்ட் 6th கொஷின் அதே மாதிரி தான். 2 × 2 மேட்ரிக்ஸ். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ 13 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கும் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் adjoint ஆஃப் a கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் டயகனல் எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ரைட் டயகனலில் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். தென் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? சிம்பிள் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 7. இதுவும் அதே மாதிரி தான் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் இது 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a நான் அலாங் C1 பண்ணுறேன், பிகாஸ் 2 zeros இருக்குது. ஸோ C1 பண்ணும்போது எனக்கு டிட்டர்மினன்ட் என்ன வருது? 10 வருது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ்க்கு நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், adjoint கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ adjointக்கு என்ன வேணும்? கோஃபேக்டர்ஸ் வேணும். ஸோ கோஃபேக்டர்ஸ் இப்படி நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுவும் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஸோ கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தென் adjoint கண்டுபிடிக்கிறோம், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஓகேவா? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஸோ adjoint கிடச்சிருது நம்மளுக்கு. தென் ஃபார்முலா அதே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இது என்ன வந்துருச்சு? இன்வர்ஸ் ஆஃப் a. ஓகேவா? a இன்வர்ஸ் என்ன வந்துருச்சு? 1/10 இன்ட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலை, பிகாஸ் இந்த 2 டேர்ம்ஸ் 1 ஆயிரும் அண்ட் இந்த டேர்ம்ஸ் 2/10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நோ யூஸ், நீங்கள் பண்ணாலும் தப்பு கிடையாது. இதெல்லாம் 1 and -1 ஆயிரும். இது 2/10, தட் இஸ் 1/5 ஆயிரும். இதுவும் அதே மாதிரி சால்வ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அதர்வைஸ் இப்படியே விட்டுறலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் a. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 8 அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கலாம். ஸோ -3 it is not equal to 0. ஸோ இட் இஸ் அ இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, தென் கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. ஓகேவா? -3 3 -9. ஓகேவா? ரோ வைஸ் எழுதியாச்சு நம்ம. ஓகேவா? தட் இஸ் நம்ம ரோ வைஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். a11 1 2, தென் a13 a21 2 2 2 3 a31 3 2 3 3. ஓகேவா? அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? adjoint ஆஃப் a. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் போட்டுருவோம். a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு adjoint ஆஃப் a.
ஸோ 1 by -3 into adjoint of A மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் A. ஓகேவா? ஸோ இது நீங்கள் உள்ள மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை -3 ஃபுல்லாகவே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இதோட விட்டால் கூட உங்களோட ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 9. எல்லாமே சேம் மெத்தட் தான், அதனால நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. நான் எல்லாமே எழுதிட்டேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சால்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ A இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் A, தென் கோஃபேக்டர்ஸ், தென் adjoint ஆஃப் A, தென் A இன்வர்ஸ். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு செக் பண்ணணும். தட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தென் இட் இஸ் இன்வெர்ட்டிபிள். ஓகேவா? தென் கொஷின் 10 பாருங்கள், அதே மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சேன். இட் இஸ் -1, ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஸோ இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. தென் adjoint ஆஃப் A. ஓகேவா? ஸோ adjoint ஆஃப் A நான் இங்கே டேரெக்டாக எழுதிட்டேன், ட்ரான்ஸ்போஸ் எடுக்க தேவையில்லை. பிகாஸ் நான் டேரெக்டாக எழுதும் போது ட்ரான்ஸ்போஸாகவே எழுதிட்டேன். தட் இஸ் நம்ம எப்போவுமே ரோ வைஸ் எழுதுவோம், நான் இங்கே காலம் வைஸ் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் A11 இங்கே எழுதிட்டேன், தென் A12 இங்கே எழுதிட்டேன், கீழே எழுதிட்டேன், தென் A13 இங்கே கீழே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ எழுதிட்டு நம்ம அப்படியே தானே ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம், ரோவை காலமாக ஆக்குவோம். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட்டே ரோவாக எழுதுறது நான் காலமாக எழுதிட்டேன். ஸோ இங்கே ஒரு ஸ்டெப் ரெடியூஸ் ஆகிடுச்சு. புக்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நிறைய கொஷின்ஸில், எக்ஸாம்பிளில். ஸோ உங்களுக்கு பை சான்ஸ் டைம் இல்லை, கம்மியாக இருந்துச்சு எக்ஸாம்லனா, ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் எழுதுனீங்கன்னா நல்லது தான். உங்களுக்கும் புரியும், டீச்சர்ஸ்க்கும் புரியும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ மார்க்ஸும் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல்வேஸ் ரைட் ஆல் த ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ adjoint ஆஃப் A கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் A இன்வர்ஸ், அதே ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? ஸோ இங்கே -1 டிட்டர்மினண்ட்டாக இருக்கிறதுனால நான் -1 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் டேர்ம்ஸ்லாம் நெகட்டிவ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் A இன்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 11th கொஷினும் அதே மாதிரி தான். ஓகேவா? காஸ் அண்ட் சைன் ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறேன். நான் along R1 பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ R1 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 into இதோட டிட்டர்மினன்ட், தட் இஸ் இந்த 4 டேர்ம்ஸோட டிட்டர்மினன்ட். ஸோ என்ன வருது? -cos alpha -cos square alpha -sin square alpha +0 +0. ஓகேவா? ஸோ -0 +0 anything. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு? மைனஸ் காமனாக எடுத்துட்டேன் வெளியே. ஸோ cos square alpha + sin square alpha it is 1, ஸோ it is -1. ஓகேவா? மைனஸ் சைன் இருக்கிறதுனால -1. ஸோ it is not equal to 0. ஸோ it is a non-singular matrix, thus invertible. ஸோ இங்கே கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ adjoint ஆஃப் A எழுதியாச்சு. கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதை நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக எழுதி அதை ட்ரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். நான் சொன்னாங்க டேரெக்டாக எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ ரோ வைஸ் எழுதாமல் நான் காலம் வைஸ் எழுதிட்டேன். ஸோ adjoint ஆஃப் A கிடச்சிருச்சு. தென் இன்வர்ஸ் ஆஃப் A ஃபார்முலா என்னது? 1 by determinant of A into adjoint of A. அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வந்துருச்சு? இந்த ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் A மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ A மேட்ரிக்ஸ் மாதிரியே நம்மளுக்கு A இன்வர்ஸும் வந்துருச்சு. ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இங்கே இந்த கொஷனில். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 12. 2 மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க, A and B, அண்ட் என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க? AB ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிச்சிக்கலாம். A and B மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு AB கிடைக்கும். மல்டிப்ளை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 மேட்ரிசஸ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ AB வந்துருச்சு. நெக்ஸ்ட் ABக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெர்ட்டிபிளான்னு பார்க்கலாம். ஸோ ABக்கு நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் எடுத்தால் வந்துடும் உங்களுக்கு. ஸோ 67 into 61 is this number and minus 87 into 47. ஸோ ஆன்சர் என்ன வருது? -2. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இட் இஸ் இன்வெர்ட்டிபிள். ஓகேவா? ஸோ adjoint ஆஃப் AB கண்டுபிடிச்சிடலாம். adjoint ஆஃப் AB இஸ் எப்படி பண்ணுவோம்? இது 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ AB, ஸோ ABக்கு adjoint கண்டுபிடிக்கும் போது தட் இஸ் லெஃப்ட் டயகனல் என்ன ஆகும்? இன்டர்சேஞ்ச் ஆகிடும். லெஃப்ட் டயகனல் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். 61, 67 அண்ட் ரைட் டயகனல் இருக்கிற எலிமெண்ட்ஸ் சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டுமே நெகட்டிவ் ஆயிரும். ஸோ இதுதான் adjoint ஆஃப் AB. ஓகேவா? நெக்ஸ்ட் AB இன்வர்ஸ் எப்படி என்ன ஃபார்முலா? 1 by determinant of AB into adjoint of AB. ஓகேவா? ஸோ 1 by determinant of AB is -2 and adjoint of AB இங்கே எழுதியாச்சு.
ஸோ இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. வேணும்னா நீங்கள் -2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேவையில்லை, இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைட் சால்வ் பண்ணணும். இந்த சைட் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம A இன்வர்ஸ் அண்ட் B இன்வர்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் A அண்ட் B இன்வெர்ட்டிபிளான்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் வாட்? 3 into 5 minus 7 into 2. So that is 15 minus 14 is 1. So it is not equal to 0. It is non-singular, thus invertible. Okay, அதே மாதிரி Bக்கு determinant கண்டுபிடிக்கலாம். So 6 into 9 is 54 minus 8 into 7 is 56. So it is -2. It is also not equal to 0, thus invertible matrix. Okay வா? ஸோ ரெண்டுக்குமே adjoint கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் 2 cross 2 மேட்ரிக்ஸ். அதனால் லெஃப்ட் டயகனலில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம் அண்ட் ரைட் டயகனலில் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ adjoint ஆஃப் A அண்ட் adjoint ஆஃப் B வந்துருச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? A இன்வர்ஸ் அண்ட் B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது பாருங்கள் என்னென்னு, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. Determinant is 1 and adjoint of A is this matrix. So A inverse is this one. Okay va? அதே மாதிரி B inverse equal to 1 by determinant of B into adjoint of B. So 1 by determinant of B is -2 and this இது adjoint of B. So இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? B inverse A inverse கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். B inverse இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் A inverse இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -1/2 அப்படியே வச்சுக்கலாம். தென் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? AB ஹோல் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 13. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க. Then show that a square minus 5a plus 7i equal to 0 ன்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ a ஸ்கொயர் இஸ் a into a. ஸோ மேட்ரிக்ஸை 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் தெரியும்ல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் a ஸ்கொயர். ஸோ ஃபார்முலாவில் போட்டுடலாம். இது ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர் minus 5a plus 7i. ஓகேவா? ஸோ a ஸ்கொயர் எழுதிட்டு -5 into a given plus 7 into i is identity matrix of order 2, that is 1 0 0 1. தென் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு, இங்கே 7 உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 8 minus 15 plus 7, அதே மாதிரி 5 minus 5 plus 0, அதே மாதிரி -5, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 plus 0. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3 minus 10 plus 7. ஸோ ஆன்சர் என்ன வருது? டோட்டலாக உங்களுக்கு 0 வருது. தட் இஸ் இட் இஸ் 0. ஓகேவா? ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ கொஷனில் இன்னொரு பார்ட் கேட்குறாங்க, ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம எப்படி A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 7i இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்ன ஆயிடும்? -7i ஆகிடும். ஓகேவா? ஸோ a ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? a இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். அண்ட் நான் ஹோல் ஈக்குவேஷனை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன் பை A இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ போஸ்ட் மல்டிப்ளைனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேர்முக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவா? கிவன் டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். தட் இஸ் a ஸ்கொயர் a இன்ட்டு ஏன்னு எழுதிக்கிட்டேன். தென் A இன்வர்ஸை நான் லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ரீ மல்டிப்ளை மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஐதர் வே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போஸ்ட் மீன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்மில் தென் செகண்ட் டேர்ம் எத்தனை டேர்ம் இருந்துச்சோ எல்லாத்துலேயுமே போஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தட் இஸ் A இன்வர்ஸ் லாஸ்ட்டில் எழுதுகிறேன். இங்கேயும் அதே மாதிரி A இன்வர்ஸ், இங்கேயும் அதே மாதிரி A இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ A இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணதுனால இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 2 டேர்ம்ஸ் நான் பேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ A இன்ட்டு A இன்வர்ஸ் என்ன ஆயிடுது? I. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தாலும் மல்டிப்ளை பை இட்ஸ் இன்வர்ஸ் இஸ் I, தட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ I வந்துருச்சு. மைனஸ் அதே மாதிரி A இன்ட்டு A இன்வர்ஸ் இங்கேயும் I வந்துடும். அண்ட் இங்கே I இன்ட்டு A இன்வர்ஸ். I ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். தட் இஸ் A இன்வர்ஸ் அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த -7 இந்த சைடு நான் எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/-7 இன்ட்டு AI. நான் சொன்ன மாதிரி ஐயோட மல்டிப்ளை ஆச்சுன்னா மேட்ரிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ A இன்ட்டு I இஸ் A minus 5i அண்ட் இந்த -7 இங்கே வந்து டிவைட் ஆயிடுச்சு ஈக்குவல் டு A இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/-7. ஸோ ஏயோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். -5 இன்ட்டு ஐயோட வேல்யூ 1001. நெக்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 minus
5 into 1 ஓகேவா, that is 5. 1 minus 5 into 0 is 0. அதே மாதிரி minus 1 minus 5 into 0 is 0 ஓகேவா. ஸோ next 2 minus 5 into 1 is 2 minus 5. அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம், மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம், மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 minus 5 is minus 2, 1 minus 0 is 1, minus 1 minus 0 is 1 minus 1 and 2 minus 5 is minus 3. ஸோ A inverse வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த மைனஸ் சைனை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் சைன் உள்ளே மல்டிப்ளை ஆச்சுன்னா நெகட்டிவ்லாம் பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் A inverse ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின் தான் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்டாக 3x3 மேட்ரிக்ஸில் தான் கேட்பாங்க. இது நம்ம 2x2 தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸசைஸில் 3x3 மேட்ரிக்ஸில் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதுதான் பேசிக் மெயினாக கேட்பாங்க உங்களுக்கு கொஷினில். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 14. A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் A² + AA + BI = 0ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? A and B. இது ஈஸி கொஷின் தான். ஸோ A² ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான். A² A into A பண்ணிக்கலாம், A² வந்துச்சு. தென் இது கொடுத்துருக்காங்க கிவன் ஓகேவா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், A² + A into A சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ப்ளஸ் B into I is what? Identity matrix 1 0 0 1 equal to this is O means 0 matrix ஓகேவா. ஸோ 0 0 0 0 ஓகேவா. ஸோ எந்த ஆர்டர் இங்கே இருக்கோ அதே ஆர்டர் தான் இங்கேயும் எடுப்போம் அண்ட் ஐடென்டிட்டியும் அதே ஆர்டர் தான் எடுப்போம். ஸோ இட் இஸ் 2x2 ரெண்டுமே. ஸோ இப்போ உள்ளே சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ A into 3 is 3A, அதே மாதிரி 2A, இங்கே A into 1 is A into 1 is A. அதே மாதிரி B உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், B 0 0 B வந்துருச்சு. தென் இது மூணுமே ஆட் பண்ணிக்கலாம் மேட்ரிசஸ். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகும். 11 + 3A + B, அதே மாதிரி 8 + 2A + 0, அதே மாதிரி 4 + A + 0, இங்கே 3 + A + B ஓகேவா, ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கள் என்ன கிடைக்குது, 4 + A = 0 ஓகேவா. இது நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன், 4 + A = 0. ஸோ A = -4 கிடச்சிருச்சு. ஸோ அந்த -4 நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், தட் இஸ் 3 + A + B = 0. ஸோ இதில் 3 Aயோட வேல்யூ -4 போடுறேன், ப்ளஸ் B = 0. ஸோ 3 - 4 is -1 + B = 0. ஸோ B = -1 இந்த சைட் போயிடுச்சுன்னா +1. ஸோ இட் இஸ் B = 1 ஓகேவா. ஸோ ஃபைன் பண்ணிட்டோம் நம்ம A and B யோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 15. 13th கொஷின் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க, பட் 3/3 மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, A³ - 6A² + 5A + 11I = 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும், A இருக்குது, A² அண்ட் A³ வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் A² கண்டுபிடிக்கலாம், A into A. ஸோ A into A மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது A² வந்துருச்சு ஓகேவா. தென் A³ இஸ் A² A பண்ணிக்கலாம், இல்லைனா A into A² பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ A² into A நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ A³ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ A³ வந்துருச்சு, இதுதான் ஈக்குவேஷனில் A³ சப்ஸ்டியூட் பண்ணலாம். -6 into A² + 5 into A + 11 into I ஓகேவா. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 ஓகேவா. ஸோ இது போட்டாச்சு. தென் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 - 6 into 4 is -24 + 5 into 1 is 5 + 11 into 1 is 11 ஓகேவா. ஸோ நான் ஒரே ஸ்டெப்பில் பண்ணிவிட்டேன், நீங்கள் வேணால் 2 ஸ்டெப்பாக பண்ணலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், இட் இஸ் 0 ஓகேவா. 8 - 24 + 5 + 11 is 0 ஓகேவா. பண்ணி பாருங்கள், எல்லாமே ஆன்சர் 0 வருது. ஸோ இட் இஸ் 0 ஓகேவா. ஸோ என்ன வந்துருச்சு, நம்ம ஈக்குவேஷன் ப்ரூஃப் பண்ணிட்டோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் A இன்வர்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், A³ எப்படி எழுதிக்கலாம், A² into A - 6 into A² எப்படி எழுதிக்கலாம், A into A + 5I = இந்த 11I இந்த சைட் போயிடுச்சுன்னா -11I ஆகிடும் ஓகேவா. தென் போஸ்ட் மல்டிப்ளை த ஈக்குவேஷன் பை A இன்வர்ஸ் ஓகேவா. ஸோ எழுதிக்கோங்க, போஸ்ட் மல்டிப்ளை த ஈக்குவேஷன் பை A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸால் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணியாச்சு. போஸ்ட் மல்டிப்ளை மீன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸை எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் A இன்வர்ஸ் எழுதணும். A இன்வர்ஸ் பின்னாடி மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா.
ப்ரீ மல்டிப்ளைனா முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறோம், போஸ்ட் மல்டிப்ளைனா அப்புறமா மல்டிப்ளை பண்ணுறோம். பிகாஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ அது கரெக்டாக பண்ணுங்கள். இந்த இடத்துல போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ப்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஹோல் ஈக்குவேஷன் ஒரே மாதிரி பண்ணணும். ஓகேவா, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ப்ரீ ஆர் போஸ்ட், பட் ஹோல் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஒரே மாதிரி பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா, பிகாஸ் a into a inverse is not equal to a inverse into a. ஓகேவா, ஸோ அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ பண்ணியாச்சு போஸ்ட் மல்டிப்ளை. தென் a into a inverse is I. அதே மாதிரி இங்கேயும் a into a inverse is I. ஓகேவா, a ஸ்கொயர் அப்படி எழுதியாச்சு, இது I ஆகிடும். -6a அப்படி எழுதியாச்சு, இது I ஆயிரும். ப்ளஸ் இது 5 into இதுவும் I ஆயிரும். ஓகேவா, தென் I into a inverse is a inverse. ஐயோட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். தென் a ஸ்கொயர் into I, அதே மாதிரி a ஸ்கொயர் ஐயோட மல்டிப்ளை ஆனால் அதே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே a into I is a அப்படி எழுதியாச்சு. தென் இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், a இன்வர்ஸ் வேணும். ஸோ இந்த -11 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். -11 இங்கே வந்து டிவைட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ -1/11 into திஸ். ஓகேவா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது -11 வெளியே வச்சுட்டாச்சு. a ஸ்கொயர் -6 into a மேட்ரிக்ஸ் போட்டாச்சு, ப்ளஸ் 5 into I மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி உள்ளே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ -11 வெளியே இருக்குது. ஸோ பண்ணிக்கலாம். 4 -6 into 1 is -6 ப்ளஸ் 5 into 1 is 5. அதே மாதிரி எல்லா டேர்ம்ஸும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ -11 into this மேட்ரிக்ஸ். இதை நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு a இன்வர்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த a இன்வர்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு இது. ஸோ இந்த மைனஸ் சைனை நீங்கள் உள்ளே கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி வச்சுக்கிட்டா கூட தப்பு கிடையாது. இதுதான் a இன்வர்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 16. சேம் அதே மாதிரி கொஷின் தான். a கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, a cube -6a square ப்ளஸ் 9a -4i = 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி a cube கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். a ஸ்கொயர் இஸ் a into a மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் ஆன்சர் இது வந்துருச்சு, a ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஓகேவா, ஈஸி மெத்தட் தான், நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், a cube is a square into a. ஸோ a square into a பண்ணுற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. a கியூபும் நம்மளுக்கு கிடச்சிரும். தென் the given equation is a cube -6a square plus 9a -4i. ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுற எல்லாமே a cube சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. -6 into a square plus 9 into a -4 into i. இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 0 வரும். ஸோ the equation is equal to 0. ஓகேவா, எல்லாம் 0 மேட்ரிக்ஸ், திஸ் மீன்ஸ் 0. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் இதுக்கு. ஸோ அதே மாதிரி a கியூப் எப்படி எழுதுகிறோம், a ஸ்கொயர் into a -6a into a ஸ்கொயரை a into a, தென் 9a = 4i -4i இந்த சைட் போயிடுச்சுன்னா 4i ஆயிரும். தென் போஸ்ட் மல்டிப்ளைங் பை a இன்வர்ஸ், எல்லாமே a இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணுறேன். தென் இதை பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ a into a இன்வர்ஸ் இஸ் I. ஓகேவா, ஸோ ab is not equal to ba. மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அதனால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதுவும் அதே மாதிரி a into a inverse is I. ஓகேவா, a into a inverse is equal to a inverse into a. அந்த கேஸில் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் அதர் மேட்ரிசஸ்க்கு இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா, ab is not equal to ba நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே a into a inverse is I. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சு, 4i into a inverse is a inverse. அதே மாதிரி இங்கே a square into I is a square, a into I is a. அதே மாதிரி எழுதியாச்சு. தென் a inverse வேணும். 4 இந்த சைடு வந்து டிவைட் ஆயிடுச்சு. 1/4 into this equation is a inverse. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a inverse = 1/4 into இது என்னது, a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் -6 into a மேட்ரிக்ஸ் ப்ளஸ் 9 into I. ஓகேவா, ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 வெளியே அப்படியே வச்சுக்கலாம். 6 into 2 is -12. ஸோ அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 9 into 1 is 9. அதே மாதிரி எல்லா டேர்ம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதியாச்சு. தென் இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் a இன்வர்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொஷின் வர நிறைய சான்ஸ் இருக்குது. எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும். ஓகேவா, 3/3 மேட்ரிக்ஸில் தான் வரும். ஸோ இதை கவனமாக பண்ணுங்கள். கொஞ்சம் கேல்குலேஷன் கஷ்டமாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு பண்ண வந்துடும் ஈஸியாக. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 17. Let A be a non-singular square matrix of order 3x3, then determinant of adjoint of A is equal to. ஓகேவா, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ்
its determinant is not equal to 0. ஓகேவா, அதுதான் நான் சிங்குலர். அண்ட் ஆர்டர் இஸ் 3. 3 cross 3 மீன்ஸ் n equal to 3. ஓகேவா, n தான் நம்ம எப்பவுமே ஆர்டர்னு எடுப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ரிமார்க்கில் படித்தோம், இஃப் n is the order of A matrix, then adjoint of Aக்கு determinant எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Determinant of A, that is n minus 1. ஓகேவா, n minus 1 means determinant of A, n is 3 here, so 3 minus 1, so determinant of Aக்கு square. ஓகேவா, so this is the correct answer. நான் ரிமார்க்கில் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, பாருங்கள் திருப்பியும். ஓகேவா, புக்கில் கூட இருக்குது, உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் நான் சிங்குலராக இருக்கணும். அண்ட் ஆர்டர் என்ன இருக்கும், தட் இஸ் என்னோட வேல்யூ என்ன இருக்கும், n minus 1 வேல்யூ இங்கே வரும். ஓகேவா, n minus 1 வரும். ஸோ determinant of adjoint of A is equal to determinant of A whole power n minus 1. So 3 minus 1, it is 2. So it is option number B. ஓகேவா, so B is the correct answer. ஓகேவா, so next பாருங்க 18th question. If A is an invertible matrix of order 2. order 2 இங்கே n என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. Then determinant of A inverse is equal to. ஓகேவா, so determinant of A inverse கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் A into A inverse என்ன வரும், I வரும் எப்போவுமே. ஓகேவா, ஒரு மேட்ரிக்ஸ் இன்ட்டு அதோட இன்வர்ஸ் பண்ணானாக்கா நம்மளுக்கு I தான் கிடைக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். தென் ரெண்டு சைடுமே நான் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் I. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு தியரம் நம்ம படித்தோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் AB ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் B. ஓகேவா, ஒரு தியரம் படிச்சிருக்கோம். ஸோ இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு determinant of A inverse. ஓகேவா, and determinant of I is always 1. ஓகேவா, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் 1 வரும் டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணால். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், determinant of A inverse. ஓகேவா, ஸோ determinant of A inverse equal to 1 by determinant of A. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, determinant of A inverse. So it is equal to 1 by determinant of A. It is again option number B. ஓகேவா, ஸோ இது இப்படியே எழுதலாம், இது 1 by determinant of A எழுதலாம். ஓகேவா, ரெண்டும் சேம் தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் B is the correct answer. ஸோ இதோட எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் படிச்சுட்டே இருங்க, நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஈஸி தான், பட் ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு டைம் சீக்கிரம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இட் வில் சேவ் யுவர் டைம் இன் த எக்ஸாம்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் மோர். And thank you so much for watching. Bye bye. Thank you.